நேற்று இந்த சேனலில் நான் அப்லோட் செய்த வீடியோவிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஆயிரக்கணக்கானோர் அந்த வீடியோவை பார்த்தனர், அநேகர் அதை ஷேர் செய்தனர். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் வந்த கமெண்ட்ஸ் படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. வீட்டில் பேச முடியாத வார்த்தைகள், ஒரு நல்ல மனிதர் வேறொரு மனிதரோடு பேச முடியாத வார்த்தைகள், ஒரு தகப்பனோ தாயோ மனைவியோ பிள்ளைகளோ இருக்கும் பொழுது பேச முடியாத, அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வீடியோ போஸ்ட் செய்த என்னை அவர்கள் அவமானப்படுத்த முயற்சி எடுத்தார்கள். நான் அவமானப்படவில்லை. காரணம், மனித மிருகங்களாக இருக்கும் நபர்களை, தீவிரவாத இயக்கங்களை சப்போர்ட் செய்யும் மனிதர்கள் மனித பண்புகளையும் இயல்புகளையும் இழந்து போவது சகஜமே என்றே நான் நினைக்கின்றேன். ஜனவரி 19 அமலுக்கு வந்த இந்த சீஸ்ஃபயர், இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்த இந்த சீஸ்ஃபயரின் மூலமாக அந்த முதல் வாரத்திலேயே 3 நபர்கள், 3 இஸ்ரவேல் சிட்டிசன்ஸ் விடுதலையாக்கப்பட்டனர். அவர்களுடைய பெயர் எமிலி டமாவி, ரோமி கோனன் மற்றும் டோரன் ஸ்டெயின்பிரேக்கர். இவர்கள் 3 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். இவர்களை குறித்து பத்திரிகைகளிலே இப்படி எழுதினார்கள், தே ஆர் சேஃப் அண்ட் சவுண்ட். ஆனால் சேஃப் அண்ட் சவுண்ட் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ரிலேட்டிவான காரியம் என்று தான் சொல்ல வேண்டும். எஸ், ஹமாஸ் இடமிருந்து அவர்கள் பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வரப்பட்டனர். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறார்களா? இல்லை. சொந்த வீடுகளில் இருந்தாலும் கடந்த 16 மாதங்களில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து அவர்கள் கதறி அழுவார்கள் என்றே அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கின்ற மருத்துவர்களும் சைக்காலஜிஸ்டுகளும் சொல்லுகிறார்கள் என்பதை பத்திரிகைகளிலே வாசிக்க கண்டேன். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று விரிவாக அநேக பத்திரிகைகள், அநேக மீடியா ஹவுசஸ் இப்பொழுது எழுதி வருகின்றன. இஸ்ரவேல் பத்திரிகைகள் மட்டுமல்ல, மற்ற பத்திரிகைகளும் இதை எழுதி வருகின்றதை பார்க்க முடிகிறது. இவ்வளவு யுனைடெட் நேஷன்ஸ் கூட இஸ்ரவேலி பிணை கைதிகளுக்கு ஹமாஸிடமிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மிக மிருகத்தனமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். பெண்களை மட்டுமல்ல, குழந்தைகளை கூட, 10 பருவத்தில் இருக்கும் பிள்ளைகளை கூட இவர்கள் ரேப் செய்திருக்கிறார்கள். பலாத்காரமாக வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். மனித மிருகங்கள் என்று இவர்களை அழைப்பது மிகவும் லேசாக வரும் ஒரு காரியம். ஆனால் இவர்களை மனிதர்கள் என்று அழைத்தால் மனிதர்களுக்கு அவமானம், மிருகங்கள் என்று அழைத்தால் மிருகங்களுக்கும் அவமானம். 2 கூட்டாரும் இவர்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அப்படிப்பட்ட கொடுமைகளை கடந்த 16 மாதங்களிலே இந்த அவர்கள் பிடித்து கொண்டு போன 250 ஹாஸ்டேஜஸுக்கும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்றே இப்பொழுது பத்திரிகைகளிலே வெளிவரும் செய்திகள் நமக்கு கூறுகின்றன. They were put in small cages, சின்ன கூண்டுகளிலே அவர்களை அடைத்து வைத்து, இருண்ட அறைகளிலே அவர்களை வைத்து, அவர்களை வார்த்தையினாலே சொல்ல முடியாத கொடுமைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகள். இவர்களை தீவிரவாதிகள் என்று அழைப்பது சரியான ஒரு காரியமா என்று நேற்று நான் அப்லோட் செய்த வீடியோவிலே அநேகர் வந்து என்னிடம் கேள்வி கேட்டார்கள். நீயும் தீவிரவாதி தானே என்று என்னை பார்த்து சொன்னார்கள். தீவிரவாதத்திற்கு விரோதமாக எதிராக குரல் கொடுப்பவர்களும் தீவிரவாதிகள் என்றால் இந்த உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மனிதனுக்கு விரோதமாக அல்லது ஒரு தேசத்திற்கு விரோதமாக, ஒரு சமுதாயத்திற்கு விரோதமாக வன்முறையை ஆயுதமாக எடுத்து அல்லது மிரட்டல்களை ஆயுதமாக எடுத்து அவர்களை அடிபணிய வைத்து அரசியல் ஆதாயத்தையோ அதிகாரத்தையோ கைப்பற்ற நினைப்பவர்களைத்தான் தீவிரவாதிகள் என்று அழைக்கிறார்கள். You need to go and look up the term terrorist and terrorism. தீவிரவாதம் என்றால் என்ன, தீவிரவாதி என்று யாரை அழைக்கிறார்கள் என்று நீங்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், என்னுடைய வீடியோவுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் தயவு செய்து நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். இவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்றெல்லாம் நீங்கள் பூசி மெழுக முடியாது. They are not freedom fighters. They are real terrorists in the strongest meaning of the term. அதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஒரு மனிதன் வன்முறையை கையெடுக்கும் பொழுது அவனை என்னவென்று அழைப்பீர்கள்? இந்த இஸ்ரவேலில் இருந்து பிடித்து கொண்டு போன அந்த 250 பேர்களிலே இப்போது கிட்டத்தட்ட ஒரு 30-33 பேர்கள் தான் இன்னும் அவர்களுடைய கைகளிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது.
விடுதலை செய்யப்பட்டவர்கள் முதல் வாரத்தில் விடுதலை செய்யப்பட்ட சீஸ்ஃபயர் வந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டவர்கள் 3 பேர்கள். நேற்று அதாவது 30ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டவர்கள் 8 பேர். 3 இஸ்ரவேலர்கள், 5 தாய் நேஷனல்ஸ். மற்றவர்கள் எங்கே போனார்கள்? அநேகர் கொல்லப்பட்டார்கள். அநேக பிணை கைதிகளுடைய சடலங்கள் அவர்களை கொன்ற பிறகு காசா தெருக்களிலே, தெரு வீதிகளிலே வீசி எறியப்பட்டன. இன்னும் பல சரீரங்கள் கிடைக்கப் பெறவில்லை. இவர்களுக்கெல்லாம், இவர்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்வது யார் என்று கேட்கவில்லை. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று யார் சொல்லுவார்கள்? கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த நிலைமை ஏன் நடக்கிறது என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வன்முறை எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு அல்ல என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் தேதி ஆயிரக்கணக்கான ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் காசா பகுதியிலிருந்து இஸ்ரவேலுடைய தென் பகுதியில் திடீர் தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த ஒரு நாளில் 1200 பேர்கள் கொல்லப்பட்டனர். 1200 people were killed on a single day. ஹாலோகாஸ்டுக்கு பிறகு யூதர்களுக்கு விரோதமாக நடத்தப்படும் தாக்குதல்களிலே மிகவும் மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய தாக்குதல்களிலே இதுவும் ஒன்று என்று சொல்லவே வேண்டும். கொல்லப்பட்டவர்களில் 364 பேர்கள் வாலிபர்கள். 364 young people were slaughtered. அவர்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் இஸ்ரவேலர்களாக இருந்தார்கள் என்பதே, யூதர்களாக இருந்தார்கள் என்பதே. They were young people who were dancing at a music festival, Nova Music Festival என்ற ஒரு கூட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள். இங்கே பிடித்து கொண்டு போனவர்களிலே பெண்கள், சிறு பிள்ளைகள், women and little girls, அவர்கள் 2 முறை கொடுமையாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரவேலில் இருக்கும் பத்திரிகைகள் சொல்லுகின்றன. How can a person be murdered twice? ஒன்று, அவர்களுடைய மானத்தை நீங்கள் கொல்லும் பொழுது. They were brutally raped. And not only that, their most intimate parts were mutilated. உங்களுக்கு நான் தமிழில் எப்படி நான் சொல்வது என்று தெரியவில்லை. யாருமே பார்க்கக்கூடாத அவர்களுடைய அந்தரங்க பாகங்களை அவர்கள் வெட்டி சிதைத்து இருக்கிறார்கள். எவ்வளவு கொடுமையான மனுஷர்கள் இவர்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 250 பேர்களை அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள், காசாவுக்கு பிடித்து கொண்டு போகிறார்கள். அதில் 12 அமெரிக்கர்களும் இருந்தார்கள். அந்த அமெரிக்கர்கள் இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் ஒரு ஒப்புக்கு, ஒரு சப்புக்கு அவர்கள் ஐயோ பாவம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இவ்வளவு அதிகமான, and there were Europeans also among the hostages. அதனால் ஒரு இன்டர்நேஷ்னல் கவனம் அந்த இடத்திற்கு வருகிறது. எல்லா நாடுகளும் இதை வன்மையாக கண்டித்தன. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே ஒருங்கிணைந்து இது ஒரு தீவிரவாத செயல் என்றே சொன்னார்கள். இன்னும் எத்தனை பேர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற கணக்கு தெரியவில்லை. 33 பேர்கள் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலே அவர்கள் இருக்கிறார்களா என்றெல்லாம் தெரியவில்லை. சின்ன பிள்ளைகளை இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால், யங் பீப்புள், அதாவது 10 பருவத்தில் இருக்கும் ஆட்களை, பெண்களையும் ஆண்களையும், they were forced to have sex with each other. They were forced to perform sexual acts with each other. அதை பார்த்து இவர்கள் ரசித்து இருக்கிறார்கள். எவ்வளோ கொடுமையான காரியம் பாருங்கள். வயதானவர்களையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. வயதானவர்களை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸே சொல்லுது, இவர்களுக்கு இன்னும் இது போன்ற தாக்குதல்கள், கொடுமைகள் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடங்களிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். ஹாஸ்டேஜஸ் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்களிடம் திரும்ப சொல்லப்பட்ட ஒரு காரியம், குறிப்பாக இஸ்ரவேல் சிட்டிசன்ஸிடம் சொல்லப்பட்ட காரியம், இஸ்ரவேல் தேசம் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. பொய்யாக சொல்லுகிறார்கள், முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது, உங்களை காப்பாற்ற யாருமே வரமாட்டார்கள் என்று சொல்லி இருட்டறைகளிலே அவர்களை வைத்து தொடர்ந்து அவர்களை உத்தரவுப்படுத்தி அடித்து நொறுக்கி, they were trying to kill their willpower also, mutilate their bodies, rape them cruelly. இதையெல்லாம் செய்தவர்கள் இந்த ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இதனுடைய ட்ராமா, இவர்கள் இந்த ஹாஸ்டேஜஸ், பிணை கைதிகள், அவங்களுக்கு நடந்த இந்த சம்பவங்கள், துயர சம்பவங்கள் எல்லாம், அதிலிருந்து அவர்கள் என்றாவது விடுபட்டு வெளியே வருவார்களா என்று கூட தெரியாது. அந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் ட்ராமா இவர்கள் மேலே நடத்தப்பட்டிருக்கிறது.
மிகவும் கீழ்த்தரமான வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல்கள் மனிதர்களுக்கு மேலே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள், நிகழ்த்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் என்று நாம் கேட்க வேண்டும். இதெல்லாம் ஹமாஸினுடைய பேசிக் ஐடியாலஜியிலிருந்து வருகிறது என்று பார்க்க வேண்டும். அவங்களுடைய ஃபவுண்டிங் சார்ட்டர்லேயே one of the things that they have clearly mentioned is annihilation of the state of Israel. இஸ்ரவேல் தேசத்தை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று அவர்களுடைய சார்ட்டர், ஃபவுண்டிங் சார்ட்டரில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு தேசத்தை முற்றிலும் அழிக்க வேண்டும், அல்லது ஒரு மனுஷனை கொலை செய்து அவன் மேலே அல்லது அந்த தேசத்தின் மேலே, அந்த சமுதாயத்தின் மேலே எனக்கு இருக்கும் அதிகாரத்தை நான் ஸ்தாபிக்க வேண்டும் என்று நினைப்பதே மனித தன்மையா? இவர்கள் தான் சுதந்திர போராட்ட வீரர்களா? இவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள்? இவர்களை சப்போர்ட் செய்தால் நீங்கள் பேசுகிறீர்கள்? உங்களை பார்த்து நான் பரிதவிக்கத்தான் முடியும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய மனங்கள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். யூ ஹேவ் டு ரிப்பெண்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கும். மனம் திரும்பும். இஸ்ரவேலை ஒரு பகை நாடாக பார்க்கிறதை விட்டு விடுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை டிப்ளோமசி மூலமாக நீங்கள் எடுத்து பேசி, அயல் நாடுகளையும் நீங்கள் சேர்த்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சமாதான முறையில் நீங்கள் எடுத்து சொல்லி அதை நீங்கள் சாதிக்க முடியும் என்றே நான் நினைக்கின்றேன். இந்திய தேசத்தினுடைய சுதந்திரம் அப்படித்தான் கிடைக்கப்பெற்றது. மகாத்மா காந்தி துப்பாக்கியை கையில் எடுக்கவில்லை. அந்த மனிதர் ஒரு கைத்தடியை தான் பிடித்து கொண்டிருந்தார். அதை வைத்து வெள்ளையர்களை அடிக்க அவர் அந்த கைத்தடியை பயன்படுத்தவில்லை. ஊன்றி நடக்கவே அதை பயன்படுத்தினார். அகிம்சா என்ன என்று வாசித்து பாருங்கள். நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிள். அதன் மூலமாக கிடைக்கப்பெற்றது இந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திரம். அவர்தான் சுதந்திர வீரர். அவரை போன்றவர்கள் தான் சுதந்திர வீரர்கள். இன்றும் அவருடைய பெயர் பேசப்படுகிறது. அதனால தான் சவுத் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா, அவருடைய வரலாறை கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்கள். அவரை யாருமே தீவிரவாதி என்று அழைக்க மாட்டார். அவரும் சுதந்திரத்துக்காக போராடினவர், ஒருமைப்பாட்டிற்காக நின்றவர், கருப்பின மக்களுக்காக குரல் கொடுத்தவர். அவரை இன்றும் மனிதர்கள், தேசங்கள், மனித சமுதாயம் நன்றியோடே பெருமிதத்தோடே நினைத்து பார்க்கிறது. ஹமாஸுக்கு அப்படிப்பட்ட பெருமிதம் கிடைக்கும் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு நாளும் கிடைக்காது. ஒரு நாளும் கிடைக்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் தாக்குதல் நடத்தினது எங்கிருந்து தெரியுமா? பள்ளிக்கூடங்களிலிருந்து, மசூதிகளிலிருந்து, ஏன் தேவாலயங்களிலிருந்து, கிறிஸ்தவ தேவாலயங்களிலிருந்து, மருத்துவமனைகளிலிருந்து அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். எத்தனையோ காணொளிகளை பார்த்தோம். ஹாஸ்பிட்டல் கீழே ஒரு சேனல் போகுது, ஒரு சப்வே மாதிரி ஒன்று போகுது. கோடவுன் பேஸ்மெண்ட் கீழே ஆட்கள் நடந்து போகும் அளவுக்கு சாதனங்கள், வெப்பன்ஸ் கொண்டு வரும் ஒரு உத்தியாக அதை பயன்படுத்தி இருக்கிறார். எத்தனை சீக்ரெட் டனல்ஸ் அழிக்கப்பட்டது. அதெல்லாம் எல்லாருமே உலகமே பார்த்ததே. இவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களா? நீங்களே யோசித்து பாருங்கள், முடிவு செய்யுங்கள். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நல்ல பாஷையில், நல்ல முறையில் தெரிவிக்கலாம். But do not use bad words. Those words you can use in your homes if you're used to that. ஆனால் பொது வெளியிலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு விரோதமானவன் அல்ல. பலஸ்தீனர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா என்று ஒருவர் கேட்டார். ஜெபிக்கிறேன். காசாவில் கொல்லப்பட்டவர்கள் ஒன்றும் அறியாதவர்களும் இருக்கிறார்கள். There are innocent people who were killed in the war in Gaza. அவர் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று நான் ஒரு நாளும் நினைத்ததில்லை. அவர்கள் எல்லாம் collateral damage. இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் மூலமாக எத்தனையோ இன்னசென்ட் பாலஸ்டீனியன்ஸ், காசாவில் இருக்கும் சாதாரண குடியானவர்கள், சாதாரண குடிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த இரத்தத்திற்கு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நீங்கள் கணக்கு கொடுக்கும் நாள் வருகின்றது. மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.